ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்து வித் மணி. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் என்ன புதுசாக பார்க்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட் சேனலுக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம என்ன வந்து பேச வரோன்னு சொல்லிட்டு. நான் 3 சவரன் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு. என் வீட்டுக்காரோட சேலரி 50,000, எக்ஸ்பென்சிவ் வந்து நாங்கள் 15,000. ஏன்னா நானும் என் வீட்டுக்காரர் என் பையன் மட்டும் தான் இருக்கோம். ஸோ அதனால் எக்ஸ்பென்சிவும் பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து 15,000 எடுத்து வச்சிட்டோம். சேவிங்ஸ் வந்து 30,000 சொல்லிட்டு நாங்கள் சேவ் பண்ணோம் பர் மந்த்லி. ஃபங்க்ஷனுக்கு வந்து 5,000 சொல்லிட்டு ஒரு மாதமும் நாங்கள் எடுத்து வச்சுருவோம். ஸோ அதனால் அதில் வந்து நாங்கள் எப்பயுமே கையை வைக்க மாட்டோம். ஏன்னா ஒரு மாதம் ஃபங்க்ஷன் இருக்கலாம், ஒரு மாதம் ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்கலாம். அது நம்ம எப்பவுமே ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அதனால் நம்ம 5,000 சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் ஹோம் சேவிங்ஸ் சொல்லிட்டு 30,000, அதான் ஆல்ரெடி நான் சேவிங்ஸ் சொல்லிட்டு 30,000 மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல. ஸோ அதுதான் ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ சேர்க்கலாம், 3,60,000 நம்ம சேர்த்து வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் என்னுடைய நான் கால்குலேஷன் பண்ணி நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஜனவரி மாதத்தில் வந்து நான் வந்து பொங்கல்னு சொல்லிட்டு எனக்கு பேலன்ஸ் 10,000 தான் இருந்துச்சு. ஜனவரி மாதம் சேலரி வந்து 50,000ல் 5,000 ஃபங்க்ஷனுக்கு, 30,000 சேவிங்ஸ்க்கு, எக்ஸ்பென்சிவ் வந்து 15,000 சொன்னேன். எக்ஸ்பென்சிவ் 15,000 எடுத்து வச்சேன். ஆனால் சேவிங்ஸ் சொல்லிட்டு என்னால் ஃபஸ்ட்டு மந்த் என்னால் எடுத்து வைக்கவே முடியல. ஏன்னா ஜனவரி மாதம் ஃபங்க்ஷன்ஸ்னால கொஞ்சம், அது மட்டும் இல்லாமல் பொங்கல்னாலேயும் செலவாயிடுச்சு, ஃபங்க்ஷன்ஸ்னாலேயும் செலவாயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால் என்னால் எடுத்து வைக்க முடியல. பேலன்ஸ் எனக்கு வந்து பிப்ரவரி மாதத்துக்கு நான் கொடுத்தது 10,000 தான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா வந்து பிப்ரவரி மாதத்தினுடைய பேலன்ஸ் வந்து 10,000 போட்டு 12 மந்த்துக்கு என்னால் சேவ் பண்ண. பிப்ரவரி மாதத்துலேருந்து அடுத்த மாதம் ஜனவரி வரைக்கும் 2026 வரைக்கும் நான் வந்து 10,000 வந்து ஆர்டியில் போட்டு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 10,000 சொல்லிட்டு நான் ஆர்டியில் போட்டு வச்சுருந்தேன். 1,20,000 கிட்ட நான் சேவ் பண்ணேன். 7% இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எனக்கு 8,400 ருபீஸ் எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக வந்து ஒரு வருஷத்தினுடைய காசு மொத்தமாக எனக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னா 1,28,400 எனக்கு கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நான் 6 மந்த்துக்கு நான் ஆர்டி போட்டிருந்தேன். ஆர்டி வந்து 6 மந்த்துக்கு போட்டிருந்தேன். அப்போ வந்து மார்ச் மாதத்துலேருந்து மார்ச் மாதத்துலேருந்து ஜூலை மாதம், அப்படி இல்லைனா வந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து ஜூன் மாதம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு நாங்கள் கணக்கு வச்சுக்கிட்டேன் நான். ஓகேங்களா. உங்களுக்கும் எது கன்வென்ட்டாக இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஏன் நான் வந்து போட்டேன்னா வந்து நான் 2025 வந்து பிப்ரவரி மாதம், ஜனவரி மாதம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ 10,000 என்கிட்ட பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா பிப்ரவரி மாதத்துலேருந்து நான் நெக்ஸ்ட்டு ஜனவரி வரைக்கும் நான் கணக்கு வச்சுக்கிட்டேன். ஓவரால் 12 மந்த்து. 12 மந்த்துக்கு நான் மாதத்துக்கு 10,000 போட்டேன். மாதம் 10,000 போட்டேன்னா 1,20,000 வந்துச்சு. அது 7% வட்டியோட 8,400 வட்டி வந்துச்சு. 1,28,400 எனக்கு வந்துச்சு. ஆர்டியில் 6 மாதத்துக்கு நான் போட்டேன். 6 மாதத்துக்கு எப்படி போட்டேன்னா வந்து ஆல்ரெடி நான் பிப்ரவரி மாதம் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா அதனுடைய பொங்கல்னால என்கிட்ட காசு இருக்கான்னு சொன்னேன். ஸோ அதனால் நான் வந்து பிப்ரவரி மாதத்து காசையும் சேர்த்து வச்சு மார்ச் மாதத்துலேருந்து ஜூலை மாதத்து வரைக்கும் நான் போட்டேன். இல்லை என்கிட்ட பிப்ரவரியில் உங்களுக்கு எதுவும் ஃபங்க்ஷன் வரல, என்னால் சேர்த்து வைக்க முடியும்னா நீங்கள் பிப்ரவரி மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் சேர்த்து வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அப்போ வந்து நான் எவ்வளோ சேர்த்து வச்சதுன்னா வந்து 30,000 மொத்தமாக நான் சேர்த்து வச்சிருந்தேன். ஏன் நான் வந்து 20,000 நான் சேர்த்து வைக்கல நீங்கள் யாருனா கேட்டிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் இந்த 30,000 தான் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. ஏன் நீங்கள் வந்து 10,000 மட்டும் ஆர்டியில் போட்டீங்கன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக என்னன்னா வந்து நான் வந்து 20,000 வந்து நான் சீட்டு கட்டியிருந்தோம். ஓகேங்களா. 2,00,000 சீட்டு கட்டியிருந்தோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த சீட்டை அதில் போட்டோம். மீதி 10,000 கையில் இருந்தனால நாங்கள் வந்து அதை ஆர்டியில் போட்டோம். 2,00,000 சீட்டு வந்து ஆல்ரெடி அதுக்கப்புறம் அந்த கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து நான் மார்ச் மாதம் பிப்ரவரி மாதத்தோட முடிஞ்சதுனால மார்ச் மாதத்துலேருந்து 30,000 ஃபுல்லாகவே என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து 30,000 வந்து 6 மந்த்துக்காக நான் பே பண்ணேன். ஓகேங்களா. ஆர்டியில் 6 மந்த்து நான் பே பண்ணது வந்து 1,80,000 நான் வந்து பே பண்ணது. 1,80,000 நான் பே பண்ணது. 6% வட்டியோட இன்ட்ரெஸ்ட்டோட எவ்வளோனா 5,400 ருபீஸ் வந்து எனக்கு 6 மாசத்துல வட்டி குடுத்தாங்க. அப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா, 1,85,400 என்கிட்ட இருக்கும். ஓகேங்களா. ஒரு ஆர்டி போட்டது 1 வருஷத்துக்கு வந்து 1,28,400 இருந்துச்சு. ஆர்டியோட 6 மாசத்தினுடைய ஆர்டி வந்து நான் எவ்வளோ கட்டுனா, 1,85,400. ஏன்னா வந்து இது ரூ. 10,000 போட்டது 1 வருஷத்துக்கு. இது வந்து 6 மாசத்துக்கு 30,000 போட்டது. ஓகேங்களா. அதனால தான் வட்டி ரூ. 8,400 இது ரூ. 8,400 இதுக்கு வந்து ரூ. 5,400 நமக்கு வட்டி வந்துச்சு. ஓவரால் நமக்கு வட்டி மட்டும் எவ்வளோ வந்துச்சுன்னா, ரூ. 13,800 நமக்கு வட்டி மட்டும் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஆர்டியில் இந்த 1 1/2 வருஷத்துல நமக்கு எவ்வளோ வட்டி வந்துச்சுன்னா, ரூ. 13,800 நமக்கு வந்து வெறும் வட்டி மட்டும் வந்திருக்கு. டோட்டலா நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னா, 3,13,800 நம்மகிட்ட இருக்கு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம, நமக்கு வந்து பிப்ரவரி மாசம் ஒரு ரூ. 10,000 நம்மகிட்ட பேலன்ஸ் இது. ஏன்னா வந்து, நமக்கு ஜனவரி மாசத்தினுடைய பேலன்ஸ் தான் ரூ. 10,000 தான் இந்த காசு.
நம்ம பிப்ரவரி மாசத்துலேருந்து நம்ம போட்ட கணக்கு தான் வந்து 10,000, 10,000, 10,000ன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஒரு 10,000 நம்ம எடுத்து தான் வச்சுக்கிறோம். மொத்தமா நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னா 3,23,23,800 நமக்கு இது. ஓவரால் நம்ம வந்து 3,24,000 நம்ம கணக்கு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? டுடே ஒரு கோல்ட் ரேட் வந்து எவ்வளோ இருக்குன்னா, ரூ. 14,600 இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வாங்கும்போது. ஏன்னா வந்து கோல்ட் ரேட் அந்த டைம் ஏறிடுச்சு. அதனால 14,600 இருந்துச்சு 1 கிராமு. அப்ப நான் 3 சவரன் எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா வந்து 3,50,400 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3 சவரன் வெறும் கிராம் மட்டும். ஓகேங்களா? அப்ப 24 சவரன் 24 கிராம் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா, 3,50,400 வந்துச்சு. வேஸ்டேஜ் வந்து எனக்கு 8% போட்டிருந்தாங்க. ஸோ, அதனால வந்து வேஸ்டேஜ் 8% போட்டிருந்தாங்கன்னா, எவ்வளோ வரும்னா, ரூ. 28,032 வந்துச்சு. ஓகேங்களா? வேஸ்டேஜ் எனக்கு வெறும் 3 பவுனுக்கு வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா, வேஸ்டேஜ் வந்து ரூ. 28,032 வந்துச்சு. அப்போ மொத்தமா 3,50,400 ப்ளஸ் ரூ. 28,032 மொத்தமா வந்து 3,78,432 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது இவ்வளோத்துல வெறும் வேஸ்டேஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஜிஎஸ்டி ஒரு 3% போட்டிருந்தாங்க. ஜிஎஸ்டி ஒரு 3% போட்டு ரூ. 11,352.96 ஓகேங்களா? அந்த பைசால குடுத்துருந்தாங்க. அத அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு 53 கணக்குல வச்சுக்கிட்டாங்க. ஓவராலா ரூ. 3,78,432 ப்ளஸ் ரூ. 11,352 வந்து மொத்தமா எவ்வளோ வந்துச்சுன்னா, ரூ. 3,79,784 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமா நான் எவ்வளோ வச்சிருந்தேன்? 32,000 33,000 கிட்ட நான் வச்சிருந்தேன். ஓவராலா எனக்கு ஒரு ரூ. 50,000 கிட்ட எனக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு ஆச்சு. ரூ. 50,000 கிட்ட எனக்கு ஆச்சு. ஏன்னா வந்து ஆ ஒரு 60 கிட்ட எனக்கு 50லேருந்து 60 கிட்ட ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, அதனால நான் கொஞ்சம் எக்ஸஸா கொஞ்சம் நான் வந்து காசு எடுத்துட்டு போயிருந்தேன். அதனால நான் அத குடுத்துட்டு 3 சவரன் நான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ஆக்சுவலா நான் என்ன நெனச்சேன்னா, ஒரு ஆர்டி வந்து நான் வந்து என்னுடைய 2 லேக்ஸ் வந்து நான் வந்து சீட்டு மட்டும் போடாம இருந்திருந்தா ஓகேங்களா? அப்ப நான் வந்து 30,000 நான் ஃபுல்லாவே அமௌண்ட் போட்டிருந்தா, நான் எனக்கு அந்த 50,000 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்காது. ஏன்னா, எனக்கு ஆர்டில நெறைய வட்டியும் குடுத்துருந்துருப்பாங்க. ஏன்னா 6 மந்த்துக்கே எனக்கு 1,85,400 நான் பே பண்ணதுக்கு 5,400 ஒரு 6 மாசம் எனக்கு வட்டி குடுத்துருக்காங்க. அதுவே நான் வந்து இன்னும் ஒரு 6 மாசம் போட்டிருந்தேன்னா, எனக்கு இன்னும் ஒரு ரூ. 5,000 கூட ஒரு ரூ. 6,000 எனக்கு கூட கிடைச்சிருக்கும். அத நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ, நெக்ஸ்ட் டைம் நான் ஆர்டி போட்டு, நான் எவ்வளோ அமௌண்ட்னால நகை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் உங்க கூட ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் எதனா வேணும்னா, நம்ம சேனல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங். நீங்க வேற எதனா நகை எடுத்து, உங்களுக்கு எதனா லாஸ் ஆயிருந்துச்சுன்னா, என் கூட கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஆனா இது ப்ராஃபிட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து, இன்கேஸ் நான் அந்த காச நான் வீட்லயே வச்சிருந்து இன்கேஸ் அந்த காச நான் கையிலேயே நான் வச்சிருந்தேன், இல்ல அக்கவுண்ட்லேயே வச்சிருந்தாலும், எனக்கு அந்த அளவுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து எனக்கு வட்டி கிடைச்சிருக்காது. ஏன்னா வந்து பேங்க்ல நான் 1 1/2 வருஷம் நான் போட்டு மாசம் மாசம் நான் கட்டி எல்லாத்தையும் நான் பண்ணும்போது தான் 13,800 எனக்கு வட்டியே கிடைச்சது. இன்கேஸ் நான் அத கையிலேயே வச்சிருந்தா எனக்கு அது ப்ராஃபிட்டே இல்ல. ஸோ எனக்கு ஆர்டி போடுறது எனக்கு நல்லா தான் இருக்கு. இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோ இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நான் போடுறேன். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ பத்தி உங்களுக்கு வேற எதனா வீடியோஸ் வேணா என் கூட கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. கீப் வாட்சிங்.